என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய தரித்திரங்கள் மற்றும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கக்கூடிய இந்த சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன்னை சந்திக்க உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது. இன்று நான் உன் கண்ணில் படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தை, நீ நினைத்ததை இன்று சாதிக்கப் போகின்றாய். உன் அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் பொய்யுரைக்க மாட்டேன் என்பதை நீ நன்கு உணர்ந்திருப்பாயானால் நிச்சயமாக நான் சொல்வதை நீ கேட்டு விடுவாய். என் குழந்தைக்கு என் மீது இருக்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை இது நாள் வரையிலும் கற்றுக் கொடுத்து விட்டது. என் பிள்ளை, உன்னை கீழே போட்டு மிதித்தார்கள் அல்லவா? அவர்களிடத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அவர்களிடத்தில், என்னை படைத்த இறைவன் மட்டும் எனக்கு போதும். என்னால் மீண்டும் முளைத்து வர முடியும். நீ மிதித்து விட்டாய் என்பதற்காக நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போவது கிடையாது. நிச்சயமாக மீண்டும் உழைத்து வருவேன் என்று நீ சொல்ல வேண்டும். என் தங்கமே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பாயானால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லை என்றால் தலைக்கணம் அதிகமாகும். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு அடுத்தவர்களோடு ஒப்பிடாமல் உன் வாழ்க்கையை தனித்துவமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் தங்கமே, அனுபவம் என்பது எதை எப்படி வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. எதை எப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதும் தான் இந்த அனுபவம் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளை, நீ எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டதை விட எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதைத்தான் அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அதுதானே நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, பல நேரங்களில் நீ புலம்புகின்றாயல்லவா? அம்மா, எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்கவில்லை. நான் ஒரு விஷயத்தை சொன்னால் யாருமே அதை செவி கொடுத்து கேட்கவில்லை. நிச்சயமாக என் மீது யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்றாயல்லவா? இவை எல்லாவற்றையும் சொல்லி புலம்புவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள். உண்மையாகவே உன்னை யார் புரிந்து கொண்டார்கள் என்று உனக்கு தோன்றுகின்றதோ அவர்களிடத்தில் மட்டும்தான் சென்று உன் தேவையை சொல்ல வேண்டும். எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருப்பாயானால் உன்னுடைய தேவைக்கான அந்த பலனை இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, அதுபோல யார் நீ பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு மரியாதையும் கொடுத்து அதை செவி கொடுத்து கேட்க தயாராக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் உன்னுடைய எதிர்கால கனவுகளை பற்றி நீ பேச வேண்டும். அதுபோல உன் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் யார் கொண்டிருக்கின்றார்களோ, உனக்கு ஒன்று என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ எதையுமே மறைக்காமல் சொல்ல வேண்டும். விஷயங்களை தெரிந்து கொண்டு கேலியோ கிண்டலோ அல்லது உனக்கு இது தேவைதான் என்று சொல்பவர்களை முதலில் ஒதுக்கி வை. என் தங்கமே, தேவையற்ற விஷயங்களை காலில் பட்ட பந்து போல நீ பந்தாடி விடுவாயானால் தேவையானவை எல்லாவற்றையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையற்றதையும் தூக்கி சுமக்கின்றாய். தேவையான விஷயங்கள் வரும்பொழுது கண்டும் காணாமல் விட்டு விடுகின்றாய். இதிலெல்லாம் உன்னுடைய கவனம் அதிகம் தேவை. என் தங்கமே,
உருவங்களை காட்டுகின்ற அந்த கண்ணாடியானது பலரது உள்ளத்தை உனக்கு தெளிவாக காட்டி இருக்குமானால் நிச்சயமாக இங்கே பலரினுடைய வேஷங்கள் களைந்து போயிருக்கும். என் தங்கமே, அதுபோல தோற்றத்தை பார்த்து ஒருவரினுடைய மதிப்பினை நீ எடை போடக்கூடாது. அழகை வைத்தோ நீ ஒருவரினுடைய குணநலன்களை வைத்தோ அவரை அத்தனை சுலபமாக எடை போட்டுவிடக்கூடாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வேப்ப மரம், அதில் இருக்கின்ற எந்த ஒரு பொருளை தொட்டாலும், இலையை தொட்டாலும், காம்பை தொட்டாலும், எதை தொட்டாலுமே அது கசக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வேப்ப மரத்தினுடைய நிழல் எப்படி உனக்கு பலன் கொடுக்கும் தெரியுமா? அது எத்தனை குளிர்ச்சியானது தெரியுமா? அதுபோலத்தான் ஒருவரினுடைய சொல்களையும் செயல்களையும் வைத்து எடை போடாமல் அவர்களின் நடவடிக்கைகள், அவர்கள் கொடுக்கின்ற பலன்கள் எத்தனை என்பதை மட்டும் நீ முதலில் பார்க்க வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் எந்த நிமிடத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நினைப்போடு வாழ வேண்டும். அப்படி நீ வாழ்ந்தால் மட்டும்தான் எதையும் எதிர்கொள்கின்ற தைரியம் உனக்கு தானாக வரும். இந்த நொடி கூட நமக்கு நிரந்தரம் அல்ல என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள். என் தங்கமே, கடவுளினுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் உனக்கு மிகவும் அவசியம். கடவுளினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்று விட்டாய் என்றாலே வாழ்க்கையில் பாதி கஷ்டங்களையும் பாதி பிரச்சனைகளையும் நீ தாண்டி வந்து விட்டாய் என்று அர்த்தம். என் தங்கமே, மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி என்னால் பேச முடியவில்லை தாயே என்று உனக்குள் ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. அதுபோல என்ன பேசினாலுமே அதை தவறாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள் என்ற கோபமும் உனக்குள் இருக்கின்றது. இவை இரண்டும் தான் இங்கே உன்னுடைய இந்த மௌனத்திற்கு காரணம். ஆதங்கப்பட்டும் கோபப்பட்டும் எதையும் சாதிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு மௌனத்தை நீ எடுத்து கொண்டாய். அது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. என் தங்கமே, எப்பொழுதுமே மற்றவர்களின் மகிழ்ச்சியானது உன்னுடைய சொந்த மகிழ்ச்சியை விட மிகவும் முக்கியமானது. அதுதான் இன்னொருவர் மீது நீ காட்டுகின்ற அன்பிற்கு உதாரணமாக இருக்கக்கூடியது. என் தங்கமே, உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ தாமதமாக கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது ஒரு விஷயத்தை. இந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இருந்து அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய். நீ இத்தனை தாமதமாக கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை உன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுத்து விடு. சொல்லியும் புரியவில்லை என்றால், பட்டுதான் திருந்த வேண்டும் என்றால் அதை அவர்கள் அனுபவித்து விட்டு போகட்டும். என் தங்கமே, மதிக்காதவர்களிடத்தில் ஒருபொழுதும் உன்னுடைய பணிவை காட்டிவிடாதே. அது உன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டும். யார் உன்னை மதிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஒருபொழுதும் உன்னுடைய கோபத்தை காட்டிவிடாதே. ஏனென்றால் அது உன்னுடைய அதிகாரத்தை காட்டும் என்பதை புரிந்து கொள். அடிமைத்தனமும் அதிகாரமும் எங்கே ஒருவர் வெளிக்காட்ட முயற்சி செய்கின்றாரோ அங்கே தோற்று போவது அவர்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எது எந்த இடத்தில் தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை அந்த இடத்தில் நாம் காட்ட வேண்டும். நாம் செய்வதுதான் சரி என்று நினைத்து அடுத்தவர்களின் மனதை ஒரு பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது. என் குழந்தையே, இந்த சனிக்கிழமையில் நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம், இன்று யாரையும் காயப்படுத்தவில்லை என்று நீ இரவு நேரத்தில் என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். யாருடைய மனதையும் வேதனைப்படுத்தாமல், யாரோ ஒருவரினுடைய சிரிப்புக்கோ யாரோ ஒருவரினுடைய மன ஆறுதலுக்கோ இன்று நீ காரணமாக இருக்க வேண்டும். இதை ஒன்றை மட்டும்தான் உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.